ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பார்த்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரீசரில் நான்வெஜ் ஐட்டம்லாம் வச்சுட்டு எடுத்து சமைக்கணும் போது டக்குன்னு நம்மளால் சமைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே அந்த கவர் அப்படியே போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா அன்ஃப்ரீஸ் ஆயிரும். நீங்கள் முழுசாக ஓப்பன் பண்ணி தண்ணியில் இது பண்ணுறத விட இந்த மாதிரி கவரோடு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக அன்ஃப்ரீஸ் ஆகி கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக 2 கவரில் வச்சுருந்தேன், அன்ஃப்ரீஸ் ஆகி வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க அடுத்த டிப்பு பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் நம்ம தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம தோல் உரித்தாலுமே ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வெங்காயம்லாம் நீங்கள் இந்த மாதிரி அதாவது கட் பண்ணுறதை விட ஒரு சிலர் முழுசாக போட்டுருவாங்க. சம்டைம் வதங்கி வராது. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஜஸ்ட்டு ஒரு 2 சுற்று சுற்று எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு இந்த மாதிரி கொரகொரப்பாக கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கியும் கிடைக்கும். அதே போல் நம்மளுக்கு வெங்காயம் வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டுலாம் அரைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் அரைச்சி பாருங்கள். எப்பவுமே ரெண்டுமே ஒரே டைமில் சேர்க்காம ஸோ இஞ்சியை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நான் ஊற்றவே இல்லை. தண்ணி ஊற்றாமல் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு நீண்ட நாட்களுக்கு வரும். ஸோ பாருங்கள், இப்போது நான் இஞ்சி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூண்டுமே நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் சூப்பராக நல்ல இஞ்சி பூண்டு அரைஞ்சி கிடச்சிருக்கு. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இஞ்சி பூண்டு மொத்தமாக போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி கிடக்காது. எப்பவுமே இஞ்சி பூண்டு அரைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு இஞ்சி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு அரைச்சி எடுங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். வீட்டில் நெய்யெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நெய் வாங்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த நெய்யினுடைய வாசனையே இருக்கவே இருக்காது. ஸோ எப்பவுமே நெய்யெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கி ஓப்பன் பண்ணதுமே லைட்டாக இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை மட்டும் இதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நெய் கடைசி வரைக்குமே நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டேபிள் ஃபேன்லாம் சூப்பராக கரையை நிற்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேலே லைட்டாக இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள், இதில் இருக்க கரை எல்லாமே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, தண்ணி இந்த ஒரு மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் 3மே சேர்த்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து டிஷ்யூவோ காட்டன் துணியோ வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக பலன்னு பளிச்சுன்னு ஆயிரும். ஜஸ்ட்டு நான் பேக்கிங் சோடாவும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், துடைச்சதுக்கும் துடைக்காததுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அப்பப்போ துடைச்சிங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். அதே போல் டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த வெளியில் நான் எப்படி காட்டுறனோ டூத் ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த கம்பிகள் இடுக்குக்குள்ளே இருக்க இந்த அழுக்கு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது டேபிள் ஃபேனுமே நல்ல ஸ்பீடாக நல்லா காற்று வரும். டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு காற்றும் வராது. அதே போல் அந்த டஸ்ட்டுமே ஃபேன் சுற்றும் போது எல்லா இடத்துலையுமே பறந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்லேயுமே போய் விழுந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம ட்ராவல் பேக்லாம் எப்போனா தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ராவல் பேக்கை ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வேண்டாம் தூக்கி போட்டு வச்சுருக்க டிஷர்ட்டை இந்த மாதிரி மேலே மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பேக்கில் சூப்பராக எந்த ஒரு டஸ்ட்டுமே படாத நல்ல க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, பொதுவாக நிறைய பேர் வீட்டில் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த உப்பு கரை படிஞ்ச இந்த கதவில் இருக்க இந்த கரையை எப்படி போக்குறது தான் பார்க்க போகிறோம். டைல்ஸில் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ இதில் கதவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதுங்களா எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்கு. யூஸ் பண்ணாத எதனா ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நான் இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு சில சொல்யூஷன்லாம் கடைகளில் வாங்கக்கூடிய அந்த சொல்யூஷன்லாம் நிறைய பேருக்கு அலர்ஜி ப்ராப்ளம், இச்சிங் ப்ராப்ளம்லாம் வந்துடும். ஸோ எப்பொழுதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் உப்புனா 2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்விட் மட்டும் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பாதி லெமனும் சேர்த்துக்கலாம்.
ஸோ உப்பு கரைன்னும் போது கண்டிப்பாக வந்து எலுமிச்சைப்பழம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ தண்ணி அதிகமாக எதுவுமே சேர்த்துடக்கூடாது. தண்ணி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக வரும். அந்த மாதிரி சமயங்களில் லைட்டாக தொட்டு தொட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த சொல்யூஷனே வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. பாருங்கள், இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துருக்குறேன். ஸோ இதை வந்து இப்போ பார்க்கும்போது தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல வச்சு ரொட்டேட்டிங் ஷேப்பில் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 3 மாதம் வரைக்குமே நம்மளோட கதவு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது இந்த பாத்ரூமோட கதவு வந்து உப்பு கரை படியாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். அதிகப்படியான கரையெல்லாம் படிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து வினிகருமே சேர்த்துக்குங்க. ஸோ நல்லா ரொட்டேட்டிங் ஷேப்பில் நல்லா வந்து நான் தேய்ச்சினதுக்கப்புறம் வந்து கழுகி உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், தேய்ச்சி தண்ணி ஊற்றி கழுகிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது இருட்டாக இருக்கனால ஃப்ளாஷ் லைட் அடித்து காட்டுறேங்க பாருங்கள், தெரியுதுங்களா? மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ரொம்ப வந்து கரை படிஞ்சிருந்துச்சு. பாருங்கள், நான் பாதி வரைக்கும் தான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக. இப்போ மேலே பார்த்தீங்களா எப்படி இருக்குது? கீழே பாருங்கள், சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சொல்யூஷன் வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகம் காசு தேவைப்படாது. அதே சமயத்தில் நம்ம கைகளுக்கு வந்து இச்சிங்கு, அதுக்கப்புறம் அலர்ஜி போன்ற ப்ராப்ளமும் எதுவுமே வராது. அடுத்து வாங்க, ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது வந்து பீச் ஸ்டைலில் எப்படி செய்வாங்களோ அதே போல் தான் நான் செய்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து எந்த ஒரு ஃப்ரை பண்ணுற ஐட்டம் இருந்தாலும் இந்த மாதிரி பிளேட் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்புமே நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி வைக்கிறதா இருந்தால் இந்த பவுட்ரை இதே மாதிரி செஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வைங்க. ஸோ இது நான் வந்து உடனே செய்கிறதுனால டைரெக்டாக எல்லாமே நான் வந்து இது கூட சேர்த்துடுறேன். கொஞ்சமாக உப்புமே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுதுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி லெமனோட சாறுமே நான் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்பொழுதுமே எடுத்ததுமே வந்து தண்ணியை வந்து சேர்த்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி அப்புறமா சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா மீனில் வந்து மசாலா பிடிச்சி வராது. எந்த ஒரு ஃப்ரை பண்ணுற ஐட்டம் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லைட்டாக தண்ணி சேர்க்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு தண்ணி தெளித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இன்றைக்கி நான் செய்யக்கூடிய இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ஒரு 1/2 கிலோ அளவு மீனுக்கான அளவு தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதிகமாக செய்கிறீங்கன்னா குவான்டிட்டியை டபுள் ஆக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் அந்த மீனுடைய மசாலா. நல்லா கட்டியாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து மசாலா வந்து பிடிச்சி வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மீனை வந்து நம்ம இது கூட வந்து மசாலா சேர்த்து நல்ல ஒரு 3/4 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். ஸோ பெரிய பெரிய மீன் அப்படி இருந்துச்சுன்னா நடுவில் அந்த மீனோட வயிற்று பகுதிக்கிட்டேயும் மேலேயுமே வந்து ஒரு லைட்டாக கீரல் மட்டும் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து மசாலா நல்லா உள்ளே இறங்கி இன்னுமே வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டு நான் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பீச் ஸ்டைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக மீனுக்கு மேலே ஒரு மசாலா தூவி தருவாங்க. ஸோ அந்த மசாலாவும் வந்து இந்த வீட்டில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெயுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இன்னும் நல்ல கிறிஸ்பினஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துட்டோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மேலே போடக்கூடிய அந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இது தான். என்னென்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு, தனியா, அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், முழு பூண்டு 1 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை. இது தனியா பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக வெந்தயம், 2 லவங்கம், கடுகு எடுத்திருக்கேன் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு, மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சரி, காரம் இருக்கனால இதை கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதி பூண்டை வந்து சின்ன பூண்டை தான் முழுசாக எடுத்துங்க. பாதி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பாதி எடுத்துங்க. அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக வந்து வறுத்து எடுக்கணும். இந்த பொருள்லாம் வந்து எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வறுத்து எடுக்கணும். மற்ற பொருள்லாம் வந்து
அந்த தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் வந்து எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் தனித்தனியா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இது எல்லாமே அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மீனுக்கு மேலே வந்து தூவ வேண்டியது தான். அவ்வளோதான் சூப்பரான பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.